ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுவை.com. இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணியோட டேஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் அண்ட் அதோட குக்கிங் டைமில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம் மொத்தம் 450 கிராம், தக்காளி 400 கிராம், பூண்டு 100 கிராம், இஞ்சி 75 கிராம், பச்சை மிளகா 4லேருந்து 5, கொத்தமல்லி தழை 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, பட்டை 1 அல்லது 2, பிரியாணி இலை 1 அல்லது 2, லவங்கம் 4லேருந்து 5, ஏலக்காய் 3 அல்லது 4, எண்ணெய் 200 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, எலுமிச்சை ஒரு பாதி. ஒரு பக்கம் பாஸ்மதி அரிசியை தனியாக கழுவி ஊற வச்சிருங்க. முதல்ல பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வறுப்படும். முடிஞ்ச அளவு மெலிசான ஸ்லைசஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 50 கிராம் வெங்காயம் பேஸ்ட் அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறேன். தக்காளியும் இதே மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 50 கிராம் வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, இது மூணும் எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. பொதுவாக எல்லாரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணுவாங்க. அதோட இந்த 50 கிராம் வெங்காயம் சேர்த்து அரைச்சி போடுங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ பிரியாணி செய்ய பிரியாணி பாத்திரம் இல்லைன்னா அடிகனமாக உள்ள பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. 1 கிலோ பிரியாணி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி அளவுள்ள பாத்திரம் இருந்தால் சரியாக இருக்கும். அதில் 200 ml ஆயில் இப்போ சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 இடத்துல நெய் ஆட் பண்ணுவோம். அதுவும் ஒரு சீக்ரெட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்சர் தான். அது எந்தெந்த இடம்னு நோட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு வெடிச்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சா 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடி கனமான பாத்திரம் இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாத்திரம் ரொம்ப கனமாக இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. வெங்காயம் நல்லா செவந்து முருகி வரணும். அதுக்கு தான் நம்ம மெலிசா கட் பண்ணி போடுறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், மிளகாத்தூள் நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தை அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வரும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். சில பேர் தக்காளி சேர்த்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் கூட சேர்த்தாதான் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு டைம் கொடுத்து வதக்க முடியும். மசாலாவும் வெங்காயம் கூட நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாக அப்படியே கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். பிரியாணி ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 4லேருந்து 5 மிளகாவே போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம் நம்ம. தக்காளி நல்லா வதங்கி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலாக கிண்டாமல் நல்லா பாத்திரத்தோட அடி வரைக்கும் கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும்.
அடுத்து நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதங்கி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. 1 நிமிஷத்துல வதங்கிடும். இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிரா இருந்தால் லெமன் ஜூஸ் கம்மி பண்ணிக்கணும். பிரியாணியில் புளிப்பு சுவை ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கறதே தயிரும் லெமனும் தான். இப்போ ஒரு 1/2 லெமனை ஜூஸாக சேர்த்துக்கிறோம். தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. மீடியமாக புளிப்பாக உள்ள தயிர்னா 1/2 லெமன் ஜூஸ் சரியாக இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி வடிக்கும் போதும் அதில் சால்ட் சேர்த்து தான் வடிப்போம். அதனால் இதில் மசாலாவுக்கு மட்டும் தேவையானதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு அடுப்பில் நம்ம ஊற வச்ச அரிசியை வேக வைங்க. அரை வெக்காடு இல்லைன்னா 75% வெந்தால் போதும். அந்த அரிசி வடித்த கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே லெக் ஆர் பேக் பீஸ் கேட்டு வாங்குங்க. ஓரளவு பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. போனோடு இருக்க சிக்கன் பீசஸ் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நம்ம வேக வைக்க தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அரிசி வடித்த தண்ணி நம்மக்கிட்ட சூடாகவே இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி வடித்த தண்ணியை யூஸ் பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக தண்ணி ஒரு 3/4 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் ஆட் பண்ணிங்க, சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வடித்த அரிசி சேர்க்குறோம். ஸோ தண்ணி நிறைய தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 80% வெந்தால் கூட போதும். மீதி டம்மில் வந்துடும். இப்போ நம்ம வடித்து வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. ஏன்னா மசாலா அடியில் தான் இருக்கும். மேலே எடுத்து கிளறி விடணும். அரிசி உடையாமல் பொறுமையாக கிண்டி விடுங்க. பாத்திரத்தோட ஓரத்தில் இருந்து எடுத்து கிளறி விடணும். நடுவில் கரண்டியை போட்டு கிண்டினா அரிசி உடையும். பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணி அளவே சரியானதாக இருக்குது. மசாலா எல்லா அரிசிக்கும் போதுமானதாகவே இருக்குது. நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க கடைசியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். தம்மோட இந்த நெய் பிரியாணியில் இறங்கும். கடைகளில் கல்யாணங்களில் நிறைய பேருக்கு பண்ணும்போது இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வீட்டில் 1 கிலோவில் சிம்பிளாக பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி செய்யலாம். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா வரும். இப்போ பாத்திரத்தை மூடி தம் போட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா தம் ஆகட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எப்படி சரியான பதத்தில் நல்ல கலரோடு வந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த அளவுலாம் அப்போ சரியாக இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி ஓரத்தில் இருந்தே கிளறி விடுங்க. அரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும்.
இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீரக சம்பா பிரியாணியும் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிரியாணி லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Happy cooking. Bye bye.